ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மார்க் நேம் அப்படிங்கிற 2 டேட்டா நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? 2யுமே நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் ஓகேவா? இஃப் ஸ்டேட்மெண்ட்ல அதாவது இஃப் கண்டிஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி படிக்கல அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அத பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா தேவையில்ல. ஓகேவா? ஸோ இதில நான் சொல்றதே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இது ஜஸ்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா 90 ஆர் 90 பிளஸ் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன கிரேட் குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டூடண்ட்க்கு வந்து ஜஸ்ட் அவங்களோட நேம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எஃப் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கர்லி பிரேஸ்க்குள்ள நேம் ஓகே சாரி இங்க குடுக்கக்கூடாது. உள்ள குடுக்கணும். ஓகேவா? உள்ள வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட்டோட நேம் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டூடண்ட்டோட நம்ம வந்து ஸ்டூடண்ட்க்கு ஒரு டேட்டா சொல்லணும். யூ ஆர் ஸ்கோரிங் யுவர்